பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்கச் செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடிய பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடிய பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரித்துக்குரியவர்களே, இந்த வாரம் பெரிய வாரம். நாம் நம்முடைய ஆண்டவர் கடந்து போன பாதைகளை நாம் இப்பொழுது சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். அவர் எவ்வளவாக நமக்காக கஷ்டப்பட்டார் என்பதையெல்லாம் நாம் தியானிக்கின்றோம். குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடினோம். இப்பொழுது இந்த வாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் சிலுவையிலே நமக்காக எவ்வளவு பாடுபட்டார் என்பதை நான் தியானித்து நான் கதறி அழுது கொண்டே இருப்போம் என்றால் அதன் மூலமாக இயேசு சிலுவையில் நமக்காக சம்பாதித்த அத்தனை புண்ணியங்களையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். ஏதோ அவர் சிலுவையில் தொங்கினார் போலுக்கு அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டோம் விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்க இருக்கிற மிகப்பெரிதான ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகின்றவர்களாக இருப்போம். யார் சிலுவையை தியானிக்கின்றார்களோ அவர்கள் வெற்றி மேல் வெற்றி பெறுகின்றார்கள். சிலுவையை குறித்து சிந்திக்காதவர்கள், அலட்சியப்படுத்துகிறவர்கள், ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்கெல்லாம் தங்களுக்காக ஆண்டவர் வைத்திருக்கிற ஆயத்தப்படுத்திருக்கிற மிகப்பெரிய மேன்மைகளை அவர்கள் இழந்து போகின்றவர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் கசப்பான உண்மை. பிரியத்துக்குரியவர்களை, இந்த நாளிலும் கூட நாம் ஆண்டவருடைய கிருபையினாலே சென்ற சனிக்கிழமை மார்த்தாண்டத்தில் நடைபெற்ற நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்தார். ஏராளமான ஜனங்கள் வந்திருந்தார்கள். நாம் ஆயத்தப்படுத்திய சாப்பாடுகள் போதுமானதாக இல்லை, கொஞ்சம் பேருக்கு சாப்பாடு இல்லை. அந்தளவுக்கு கர்த்தர் கூட்டத்தை அதிகரித்து சந்தோஷப்படுத்தினார். வழக்கமாக கூட்டம் முடிஞ்சவுடனே நான் அங்கே சாப்பிடுவேன். அங்கே நல்ல அருமையான சாப்பாடாக ஆயத்தப்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அது கிடைக்கல. வெளியே வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்டேன். அந்தளவுக்கு அங்கே ஏராளமான ஜனங்களை கர்த்தர் அங்கே அவர் அழைத்து கொண்டு வர ஆரம்பித்திருக்கிறார். எத்தனை ஜனங்கள், எத்தனை விதமான பிரச்சனைகள் இருக்காங்க தெரியுமா? அங்கே வந்த ஒரு சகோதரி, அவளுக்கு 10 வருடத்துக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்து, நல்ல நார்மல் சைல்டு. அதுக்கு பிறகு ஏதோ செய்வினை பிரச்சனையினாலே பையனுக்கு ஏதோ ஃபிக்ஸ் மாதிரி வந்து ஏதோ மூளையில் பாதிப்பு ஏற்பட்டு இப்பொழுது அவன் 12 படிக்க வேண்டிய வயதை உடையவனாக இருக்கிறான், இல்லை பெருசாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு வந்து நார்மல் சைல்டாக இல்லை, பேச முடியவில்லை, அவனுக்கு சிந்திக்க முடியவில்லை. சாத்தான் அவனை கட்டி வைத்திருக்கின்றான். ஒரே ஒரு மகன். பாரத்தோடு அழைத்து கொண்டு வந்தார்கள். அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், பிரதர், நீங்கள் லக்ஷ்மி நாராயணம் திருமண மண்டபத்தில் கூட்டம் நடத்தும்போது நான் வந்தேன். அதாவது ஏறக்குறைய 10 வருடத்துக்கு முன்பு நான் வந்தேன். அதன் பிறகு இப்பொழுது தான் நான் வந்திருக்கிறேன். டிவியில் உங்கள் ப்ரோக்ராமை நான் இப்போ டெய்லி பார்க்குறேன்னு சொல்லி சொன்னாங்க. இழந்து போன பழைய சொந்தங்களை எல்லாம் நாம் இந்த நாட்களிலே மறுபடியும் தொலைக்காட்சியின் ஊழியத்தின் மூலமாக நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் பெற்றுக்கொண்டே வருகிறோம். நிறைய கணக்கற்ற ஜனங்கள், நாகர்கோயிலில் 3000க்கும் அதிகமான ஜனங்கள் நான் கடந்த நாட்களிலே பாரத் திருமண மண்டபத்தில் கூட்டத்தை நடத்தும் போது வந்தார்கள். லக்ஷ்மி நாராயணன் திருமண மண்டபத்தில் 600-700 என்று சில ஜனங்கள் வந்தார்கள். எல்லாரும் மறுபடியும் வர வேண்டும் என்று நான் அழைப்பு விடுவிக்கின்றேன். புதிதாக நம்முடைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கிற ஜனங்கள், புதிதாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற சொந்தங்களும் கூட நீங்களும் திரளாக வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தருகிற ஆசீர்வாதங்களை இலவசமாக நம்முடைய கூட்டத்தில் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்சிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இது 3வது வாரம், பெரிய வாரம். இயேசு கிறிஸ்துடைய அந்த புனித வெள்ளி சிலுவையில் அவர் அறையப்பட்ட நாளுக்கு அடுத்த நாள் நாசரேத் தேவனுடைய மாளிகையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டம் நடைபெறும்.
அனைத்து தேவனுடைய பிள்ளைகளும் திரளாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்பாய் உங்களை அழைக்கின்றேன். ரீத்துக்குரியவர்களே, நிறைய ஜனங்கள் வருவாங்க, விடுதலை பெற்று வராங்க. நீங்களும் வந்து விடுதலை பெற்று செல்ல வேண்டும் என்று கேட்கிறேன். கூட்டத்தின் இறுதியில் அனைவருக்கும் சிறப்பான விருந்து பரிமாறப்படும். இந்த வாரம் நமக்கு ஒரு நல்ல வாரம். போன வாரம் அதாவது நிறைய பேர் புதிதாக நம்முடைய அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தில் சேர்ந்திருக்காங்க. ஒரு சகோதரன் ஒரு தாயாரை சேர்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லி சொன்னார். நான் அவர்களுக்கு பிள்ளை இல்லையா பாவமே அப்படி சொல்லி கேட்டேன். இல்லை 4 பிள்ளைகள் இருக்காங்க, அவங்க தான் வளர்த்து ஆளாக்கி விட்டாங்க. இப்போ 4 பிள்ளைகளுமே என்கிட்ட வராதுன்னு சொல்லி விரட்டி விடுறாங்க. அந்த அம்மாவுக்கு எங்கே போகுன்னு சொல்லி தெரியல, தெருவில் இருக்காங்க ஐயா. 4 பிள்ளைகள் நல்லா செட்டிலாக இருக்காங்க, ஆனால் ஏற்றுக்கொள்ளல, அதனால் தெருவில் அவங்க தங்கியிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதை போலவே ஏறக்குறைய ஒரு 10 கால்கள் இந்த வாரத்தில் வந்துருக்குது. யாரும் இல்லை, பிள்ளைங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க. நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? வயதான காலத்தில் பிள்ளைகள் கூட பெற்றோர்களை பாரமாக நினைக்கின்ற ஒரு உலகத்தில் வாழ்கிறோம். எனவே தான் அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நாம் ஆரம்பித்து அங்கே முதியோர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தினந்தோறும் நல்ல ஜபங்களை ஏறெடுக்க வைத்து நிறைய ஊழியக்காரர்களை அழைத்து கொண்டு வந்து கூட்டங்களை நடத்தி அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வைத்திருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு, ஆவிக்குரிய ஆராதனைக்கு அனுப்புகிறோம். ஜெபம் என்பது முக்கியம். காலைல 7:30 மணிக்கு நம்ம ப்ரோக்ராம் வரும்போது அவங்கெல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. 3 வேளையும் அவர்களுக்கு சிறப்பான உணவுகளை நாம் பரிமாறுகிறோம். பிரியத்துக்குரிய அவர்களுக்கு போஷாக்கை கொடுத்து வருகிறோம். எனவே இந்த அடைக்கலான் குருவி முதியோருள்ளம் ஆவிக்குரிய முதியோருள்ளமாக செயல்பட்டு வருகிறது. இன்னும் ஏராளமான இடங்கள் இருக்கிறது. பிள்ளைகள் வெளியூரில் இருக்கிறாங்க, வெளிநாட்டில் இருக்கிறாங்க. இல்லைன்னா பெற்றோர்களை பார்க்க முடியவில்லை என்றால் தாராளமாக நீங்கள் அவர்களை இங்கே அனுப்புவதற்கு இடத்துல பேசலாம் என்பதை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, தொடர்ந்து நாம் அனாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தையும் அவர்களை படிக்க வைப்பதற்கான ஸ்கூலையும் கட்ட வேண்டும். இந்த தரிசனங்களெல்லாம் நிறைவேறுவதற்கு ஏராளமான பணம் தேவை. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். இதோ இந்த நாளிலும் கூட ஆண்டவர் இயேசு சிலுவையில் பேசிய 6வது வார்த்தை. யோவான் 19வது அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அவரை பிடிச்சிட்டோம், இயேசுவை பிடிச்சிட்டோம், இயேசுவை அடிச்சிட்டோம், இயேசுவை கொட்டிட்டோம், நாங்கள் பாரு அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொன்னார், இப்போ அவரை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டோம், அவரை எப்படி பரியாசம் பண்ணுறோம் பாரு, இயேசுவே நீர் இறங்கி வாரோம், இயேசுவே நீர் பெரிய ஆளு, யூதரை ராஜானா நீர் அப்படி செய்யும், சிலுவையிலேருந்து இறங்கி வாரோம், என்னெல்லாமோ கிண்டல் அடிக்கிறாங்க. எல்லாத்தையும் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 6 மணி நேரமாக சிலுவையில் அவர் அசையாதபடிக்கு தொங்கிக்கிட்டே இருக்கிறார். ஆங்கிறாங்க, ஓங்குறாங்க, ஊழையிடுறாங்க. அந்த ஹாரத்தின் கிரியைகள் வெளிப்படுகின்றன, பரியாசம் செய்கின்றன. பரிசேர் சல்சேரில் வெற்றி வெற்றி வெற்றிங்கிறாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டில் தங்களுக்கு பிடித்தமான கட்சி வந்த உடனே வெற்றி பெற்ற உடனே எல்லோரும் குதிக்கிற மாதிரி, கிரிக்கெட் ஐபிஎல்லில் தனக்கு பிடித்தமான டீம் ஜெயித்த உடனே குதிக்கிற மாதிரி இயேசுவை பிடிச்சிட்டோம், அப்படி பண்ணிட்டோம் இப்படி பண்ணிட்டோம்னு சொல்லி எல்லோரும் குதிச்சுட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறார் அப்படியான்னு சொல்லிட்டு. ஏன்னா அது அந்த அந்த ஹாரத்தின் நேரம் எதிரிகளுடைய கொடுக்கப்பட்ட நேரம். எவ்ரி டாக் ஹேஸ் இட்ஸ் ஓன் டே. எல்லா நாய்க்கும் ஒரு நாள் உண்டு, கடிப்பதற்கு ஒரு நாள் உண்டுன்னு சொல்லி சொன்னப்பட்டபடி எல்லா நாய்களும் சேர்ந்து குலைக்கின்றன, கடிக்கின்றன. ஆண்டவர் அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அந்த நேரத்தில் மெதுவாக கடிகார முள் அப்படியே ஊர்ந்து போயிட்டு இருந்திருக்கும். ஏன்னா பல கஷ்டங்களை அனுபவித்து நம்முடைய ஆண்டவர் தூங்குறாரு. அதுக்கு முந்தைய இரவுலம் கூட அவரை ரொம்ப அலக்கழிச்சிருக்காங்க. ஏசப்பா சிலுவையில் அறைங்கன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லாவற்றையும் ஒரு பொறுமையை பார்த்துட்டே இருக்கிறார். 6 மணி நேரம் கடந்து போய்விட்டது. இப்பொழுது இந்த பூமியை விட்டு ஆண்டவர் கடந்து போகிற அந்த வேலை வந்து விட்டது. உடனே தான் ஆண்டவர் இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறாரு. இனி நீ என்னை பரியாசம் பண்ண முடியாது, இனி நீ குதிக்க முடியாது, ஆட்டம் போட முடியாது, இனி இங்கே நின்று நீ அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. காலம் வந்தது. நான் இந்த மனுக்குலத்திற்காக செய்ய வேண்டியவைகளை செய்து முடித்தாயிற்று, ரட்சிப்புக்கான வழி உண்டாயிற்று, இட் இஸ் ஃபினிஷ்ட், இனி உனக்கு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே தன் தலையை சாய்த்தார் என்று காண்கிறோம். அதுக்கு பிறகு ஆண்டவரை கிண்டல் பண்ண முடியாது, பரியாசம் பண்ண முடியாது, ஆண்டவரை அடிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அவர் தன் ஓட்டத்தை அங்கே முடிக்கிறார். அப்பொழுது இட் இஸ் ஃபினிஷ்ட், இது முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஆதிக்கத்திற்கு அங்கே ஒரு முடிவை கர்த்தர் அவர் காண்பித்தார் என்று சொல்லி காண்கின்றோம். இன்றைக்கு உங்களையும் கூட ஆண்டவர் இயேசுவை பரியாசம் செய்தது போல
பல மனிதர்கள் பல காரியங்களின் நிமித்தமாக உங்களை பகைத்து, உங்களை வெறுத்து, உங்களை இளக்காரமாக எண்ணி உங்களை பரியாசம் செய்து கொண்டே இருக்கலாம், உங்களை துன்பப்படுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாக பல கெட்ட வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் வழக்கு தொடுத்திருக்கலாம், உங்களுக்கு வழக்கு தொடுக்கப்பட்டு போலீஸ் நடவடிக்கையின் எடுத்து நிமித்தமாக அப்படியே குதூகலித்து கொண்டு இருக்கலாம். பாரு மாட்டிக்கிட்டான் பார் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வீழ்ந்து விட்டீர்கள் என்று சொல்லி எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்கலாம். அவன் கதை முடிஞ்சு போச்சு பாருன்னு சொல்லி எல்லாரும் குதிக்கலாம். இந்த உலகம் ஒரு மனிதனுடைய வீழ்ச்சியில் எவ்வளவு சந்தோஷப்படுதுங்கிறது மிகவும் அதிர்ச்சியாக இருக்கிறது. ஒரு மனிதன் உருவாக்கப்படுகிற பொழுது யாரும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்லை. ஆனால் அவன் பெரியவனாகி விழுந்துட்டான் அப்படின்னா உலகமே குதூகலிக்குது. இது எனக்கு மிகவும் அதிர்ச்சியை உண்டாக்குகின்றது. ஒருத்தன் விழுந்துட்டான் அப்படின்னா யாருனாலும் இப்போ ஏறி மிதிப்பாங்க. நாய் நிறைய ஏறி மிதிக்குங்கிறதுலாம் இப்போ கண்ணால் காண்கிறோம். ஆனாலும் கூட தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுக்கு இதுபோல் பாடுகள் இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் அந்த பாடு. அதுக்கு பிறகு அவங்கெல்லாம் அப்படி பின்னால் போகும்னு சொல்லி ஆற்றவங்களை அப்புறப்படுத்திடுறாரு. இல்லை இனி என் மகனை வேதனைப்படுத்தக்கூடாது, துன்பப்படுத்தக்கூடாது, பக்கம் வரக்கூடாது, இட் இஸ் ஃபினிஷ்ட், அவனுக்கு நான் துன்பப்படுறதுக்குன்னு சொல்லி நியமிச்சிருந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு, இட் இஸ் ஃபினிஷ்ட், நீ தூரப்போன்னு சொல்லி ஆண்டவர்களை விரட்டி விடுகிறார். நம்முடைய வாழ்விலே ஒரு முடி கீழே விழ வேண்டும் என்றாலும் கூட அவனுடைய சித்தம் இல்லாமல் விழாது என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது அல்லவா? உங்களை இன்றைக்கி யாரெல்லாம் வேதனைப்படுத்திகிட்டு இருக்காங்களோ, துன்பப்படுத்திகிட்டு இருக்காங்களோ, உங்களை யாரெல்லாம் துக்கப்படுத்திகிட்டு இருக்காங்களோ, வழக்காடிட்டு இருக்காங்களோ, உங்களை போலீஸ்க்கு இழுத்து வைத்து வேதனைப்படுத்துகிறாங்களோ, வழக்கை இழுத்து வேதனைப்படுத்துகிறாங்களோ, எல்லாரையும் பார்த்து ஆண்டவர் ஒரு கட்டத்தில் அப்படி விலகி போங்க, நீங்கள் விலகி போங்க என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை விலகி போக சொல்லுகிறார் என்கிற நல்ல செய்தி இந்த இடத்துல நான் காண்கிறோம். ஒரு கட்டம் வரைக்கும் தான் ஆண்டவர் அவங்களை அனுமதிப்பார், பொல்லாதவர்களை அனுமதிப்பார், பொல்லாத ஆவிகளை அனுமதிப்பார். செய்வினைகள் போராட்டமா அது ஒரு நாள் வரைக்கும் தான் உங்களை வேதனைப்படுத்துறதுக்கு ஆண்டவர் அனுமதிப்பார். உங்களுக்கு பொருள் சேதாரங்கள் இல்லைன்னா உங்களுக்கு சுக சேதாரங்கள் சொல்லி கொஞ்சம் சேதாரங்கள் வரலாம், பண சேதாரங்கள் வரலாம். ஆனால் அது ஒரு கட்டம் வரை தாங்க. பிறகு போ அப்பாலை போன்னு சொல்லி துரத்தி விடுவார். யாருக்கிட்ட வர முடியாது, எல்லோரும் ஓடிடுவாங்க. இட் இஸ் ஃபினிஷ்டுன்னு சொல்லி ஆண்ட சொல்லுவார். இது போதும், என் மகனை துன்பப்படுத்தி இது போதும், இட் இஸ் ஃபினிஷ்ட், இட்ஸ் ஓவர், எல்லோரும் ஓடுங்கன்னு சொல்லி ஆண்ட சொல்லுவார். அப்பொழுது சாத்தான் ஓடி போவான் என்று சொல்லி நான் காண்கின்றோம். எனக்கு இது எதனோடு கூட ஒப்பிட வேண்டும் என்றால் ஆண்டவர் தன்னுடைய உபவாசத்தை முடித்து 40 நாள் உபவாசத்தை முடித்து அவர் சோதனைக்காரனாலே சோதிக்கப்பட்டார் என்று நாம் தியானித்தோம். அப்பொழுது 3ஆவதாக சாத்தான் சொல்லும் பொழுது, என்னுடைய பாதத்தில் விழுந்து என்னை வணங்கும், நான் உமக்கு இந்த பூமியில் உள்ள எல்லா அதிகாரத்தையும் தருகிறேன் என்று அந்த பூமியை படைத்த ஆண்டவர்கிட்டே போய் சொன்னான். அப்பொழுது சாத்தானே, நீ அப்பாலே போன்னு சொல்லி ஆட சொன்ன, போய் என்கிட்ட வராத. அது வரைக்கும் பொறுமையாக இருந்தார். அவன் பக்கத்தில் ஆண்டவரை சோதித்தான், ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்டான். ஆனால் இப்போ அப்பாலே போய் சாத்தானே ஓடிப்போ, உன் டைம் முடிஞ்சு போச்சு, ஓடு அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டார். அதுக்கு பிறகு சாத்தானால் வர முடியல. உங்களுக்கு தெரியுமா, ஒரு நல்ல செய்தி தெரியுமா? யாரெல்லாம் இப்போ உங்களை அப்படி துக்கப்படுத்திட்டு இருக்காங்களோ, வேதனைப்படுத்திட்டு இருக்காங்களோ, தொந்தரவு கொடுத்துட்ருக்காங்களோ, ஆண்டவங்களை பார்த்து தூரப்போ அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டாருன்னு அவங்க எல்லாம் ஓடி போயிடுவாங்க. தேவன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் இந்த பூமியில் எந்த ஒரு மனிதனும் உங்களை எதுவுமே செய்ய முடியாது. தேவன் அனுமதி கொடுக்கவில்லை என்றால் எந்த ஒரு ஆவியும் உங்களுக்கு விரோதமாக எழும்ப முடியாது. இது உங்களுக்கு தெரியுமா என்று நான் கேட்கும்படியாக விரும்புகிறேன். இட் இஸ் ஃபினிஷ்டு பார், போதும், எல்லாரும் ஓடிடு, யாரும் என் மகன் பக்கத்தில் வரக்கூடாது, யாரும் என் பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் ஒருத்தர் உங்கள் பக்கத்தில் வரவே முடியாது. பொருளாதார சேதங்கள் உங்களுக்கு வர முடியாது, நஷ்டங்கள் வர முடியாது, உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, உங்கள்கிட்ட பணத்தை எடுக்க முடியாது, எதையுமே செய்ய முடியாது என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இதைத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் சொல்றார், இட் இஸ் ஃபினிஷ்ட், முடிஞ்சிருச்சு, யாரை நீ ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஆண்டவர் சொல்றார். அதே போலத்தான் உங்களையும் கூட ஒருவரும் தொட முடியாது என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களிடத்தில் பேசும்படியாக விரும்புகிறேன். 2வதாய் பாருங்கள், அவர் அங்கே தொங்கும் பொழுது அவருக்கு உடலில் உபாதை, அவர் கையில் ஆணி அடிச்சிருந்தாங்க, காலில் ஆணி அடிச்சிருந்தாங்க, சிரசில் முள்முடி சூட்டியிருந்தாங்க, ஏற்கனவே வாரினாலே அடித்து சதையெல்லாம் பிச்சு எடுத்திருந்தாங்க. அதனால் ரொம்ப உடல் உபாதைகள் இருந்தது. இப்பொழுது இட் இஸ் ஃபினிஷ்ட் அப்படிங்கிறார். அவர் தன் ஜீவனை விட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுதினார். அதுக்கு பிறகு இந்த வேதனைகள் எதுவுமே அவருக்கு இல்லை. அப்படி என்றால் உடல் உபாதைகளும், அவர் சிலுவையில் அவரை துன்பப்படுத்திய பொழுது அவருக்கு ஏற்பட்ட காயங்களும், அவர் சிந்திய இரத்தங்களும் அதோடு கூட முடிந்தது. அதுக்கு பிறகு அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி, ஏதோ ஒரு வியாதி நிமித்தமாக நீங்கள் மிகவும் அதிகமாக வருத்தப்பட்டு கொண்டிருக்கலாம். வியாதி வந்துவிட்ட பிறகு இந்த பூமியில் எந்த சந்தோஷமும் இருக்கவே முடியாது.
வியாதி இல்லாதவர்கள் தான் ஆட்டம் போடுறாங்க, ஓட்டம் போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, என்னெல்லாமோ செய்கிறாங்க, ஆய் அப்படிங்கிறாங்க, ரவுடித்தனம் பண்ணுறாங்க, நான் யாரும் தெரியுமா அப்படிங்கிறாங்க, விட மாட்டேன்னு சொல்கிறாங்க, நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன் அப்படிங்கிறாங்க. ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அவ்வளோதான், எல்லாமே நடுநடுங்கி போயிடுவாங்க, அவ்வளோதான், ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆஸ்பத்திரியிலே போய் கிடக்க வேண்டியிருக்கும். டாக்டர் ஐயா எப்போ வருவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. ஐயோ, அது ரொம்ப கொடூரமாக இருக்கும். வியாதி வராத வரைக்கும் தான் மனுஷன் ஆட்டம் போடுறான், நான் அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேங்கிறான், வெட்டிடுவேன் குத்திடுவேங்கிறான். வியாதி வந்துருச்சு அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, அவ்வளவுதான், நடுநடுங்கி போயிடுவாங்க. எத்தனையோ குடும்பங்கள் வியாதி வந்தது நிமித்தமாக அழிந்து போயிற்று. அவங்க எவ்வளோ வாழ வேண்டியவங்க, எவ்வளோ செழிப்பாக இருக்க வேண்டியவங்க, வியாதியினாலே அவங்களுடைய வாழ்க்கை அப்படிலாம் ஒன்று இல்லாமல் போயிற்று. பிரியத்துக்குரியவர்களே, எல்லாம் இருந்தது, ஆனால் அந்த வியாதி வந்த பொழுது அந்த வியாதியிலால் அவங்களை காப்பாற்ற முடியல, அந்த பணத்தினால காப்பாற்ற முடியல, அதனால் அந்த குடும்பங்களே ஒன்றுமில்லாமல் போயிற்று. இன்றைக்கி கர்த்தரை அறியாதவர்களையும் வியாதி பிடித்திருக்கிறது, கர்த்தரை தேடுகின்றவர்களையும் ஊழியம் செய்பவர்களையும் கர்த்தருக்காக பயங்கரமாக வாஞ்சையோடு இருப்பவர்களையும் கூட கொடுப்பவர்களையும் கூட சில நேரங்களிலே சில வியாதிகள் தாக்குகிறது. அப்போ அவங்க அதில் நிமித்தமாக கலங்குறாங்க, எப்படி இந்த வியாதியிலிருந்து விடுதலை வரும், எப்படி நான் பாதுகாக்கப்படுவேன், எப்படி நான் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று சொல்லி அவங்க எல்லாம் கலங்குறாங்க. பிரியத்துக்குரியவர்களே, நான் சொல்கிறேன், இட் இஸ் ஃபினிஷ்ட். அது சரீரப்பிரமான உபாதைகளை என் பிள்ளைகளுக்கு கொஞ்ச காலம் நான் அனுமதித்தேன், சில வியாதிகளை கொஞ்ச காலம் அனுமதித்தேன், கொஞ்ச காலம் கால் வீங்கிறதுக்கு அனுமதித்தேன், கொஞ்ச காலம் கால் கருப்பாக இருக்கிறதுக்கு அனுமதித்தேன், கொஞ்ச காலம் லங்ஸில் சில பிரச்சனைகள் வருவதற்கு நான் அனுமதித்தேன், ஹார்ட்டில் சில பிரச்சனைகள் வருவதற்கு ஆரம்பித்தேன், பேக் பெயின் வருவதற்கு, நரம்பு பிரச்சனைகள் வருவதற்கு கொஞ்ச காலம் நான் அனுமதித்தேன், தலை சுற்று வர்றதுக்கு நான் அனுமதித்தேன், தலைக்கரக மயங்கி விடுற மாதிரிலாம் வந்ததெல்லாம் நான் அனுமதித்தேன். இந்த வியாதி இவ்வளோ காலம் என் பிள்ளையை நான் ஆளுகை செய்யட்டு சொல்லி ஒப்பு கொடுத்துருந்தேன். இட் இஸ் ஃபினிஷ்ட். இனி இந்த வியாதியை நீ பக்கத்தில் வராத, நீ ஓடிப்போ, என் பிள்ளை நீ தொடாத என்று ஆண்டவர் அந்த வியாதிக்கு ஒரு எல்லை வைத்து விட்டார். இனி இந்த வியாதி உங்களை தொட முடியாது, இனி இந்த வியாதி உங்களை துக்கப்படுத்த முடியாது. இனி நீங்கள் மருத்துவமனையில் போய் ஹாஸ்பிட்டலில் போய் மணிக்கணக்காக நாள் கணக்காக காத்து கிடக்க வேண்டுங்கிற அவசியம் இல்லை. டாக்டர்ஸை பார்த்து காப்பாற்றுங்க ஐயான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் அந்த வியாதி கட்டளையிட்டு விட்டார். உங்கள் சரீரம் இனி பலகீனப்படாது, மாறாக இழந்து போன வல்லமையை பெற்றுக்கொள்ளும். ஒரு பேஷண்ட் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட உயிருக்கு போராடி அவங்களுக்கு பல ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்து கடைசி நாளில் நீங்கள் போகலான்னு சொல்லும்போது ஏற்படுற சந்தோஷம், அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். யார் அப்படி அந்த பாதையில் கடந்து போனாங்களோ அவங்களுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, ட்ரீட்மெண்ட்டும் இல்லை ஒன்றும் இல்லை, போதும், உனக்கு டிஸ்சார்ஜ் தான், நீ படுக்கை எடுத்துகிட்டு நடப்பா, இனி உனக்கு அந்த வியாதி வராது, இனி உனக்கு அந்த வியாதி வராதுமா, ஏன்னா சிலுவையில் அதை நான் சுமந்துட்டேன், இட் இஸ் ஃபினிஷ்ட். நீ சுமக்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓடிரு, வியாதியை ஓடிரு, என் பிள்ளையா நீ சந்தோஷமாக இரு, என் பிள்ளா நீ சந்தோஷமாக இரு, நீ வேதனை நீங்கி சுகமாக இரு என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். சிலுவையில் இயேசு விலைக்கரையத்தை செலுத்தி விட்டார். எனவே எந்த வியாதியும் உங்களை தொட முடியாது, எந்த வியாதியும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது, அதை கொடுக்கல் உங்களை தீண்ட முடியாது, சாத்தான் காலில் ஓட்டையை போட முடியாது, பாம்பு உங்கள் கால்களை கட்ட முடியாது, நெஞ்சை கட்டி உங்களை மூச்சு திணறல் கொண்டு வர முடியாது, தூக்கம் வரவிடாதபடி உங்களை கெடுக்க முடியாது, உங்கள் வீட்டுக்குள்ளே வர முடியாது. எனவே ஆண்டவர் எப்படியாவது ஓ ராபா கபானா உங்களுக்கு சுகத்தை இந்த நாட்களில் தருகிறார். இட் இஸ் ஃபினிஷ்ட். மூன்றாவதாக, பொருளாதாரத்தில் சாத்தான் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரான். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வருமானத்தை கெடுக்கணும், தடுக்கணும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு பணம் வருவதை தடுக்கணும் சொல்லி சாத்தான் உக்கிரமா போராடுறான். அதை எல்லா இடங்களிலும் நாம் பார்க்க முடிகிறது. நேற்று மார்த்தாண்டத்தில் ஊழியத்தை முடித்துவிட்டு மிகவும் களைப்பாக நான் வந்தேன். ரொம்ப தூரம் இருக்குது மார்த்தாண்டம். காலை ஆசிரியத்துலேருந்து போகணும். 4 மணிக்கு எழும்பி ஜெபித்து ஆயத்தப்பட்டு அதுக்கு வந்து நாளும் அதிகமாக தூங்கலை. இப்போ வேறு வெயில் எப்படி அடிக்கணும் உங்களுக்கு தெரியும். காலைல எழுந்திரிச்சு கிளம்பி ஓடி போயிட்டு அவசரமாக போயிட்டு போகிற வழியில் காஃபி கூட குடிக்கிறதுக்கு நிப்பாட்டுறதுக்கு டைம் இல்லை, அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு கூட்டத்தெல்லாம் முடித்து மக்களுக்கெல்லாம் பாரத்தோடு ஜோம் பண்ணிட்டு அதுக்கு பிறகும் பல கடமைகளை முடித்து வீட்டுக்கு வந்துட்டு இப்போ லேட்டாக தூங்கும்போது ரொம்ப கண்ணே எனக்கு திறக்க முடியல, அந்தளவுக்கு டயர்டாக இருந்தது. மிகவும் களைத்து நான் தூங்கினதுன்னா 1-2 நாள் தான். நேற்று இந்த மாதிரி ஒரு நாள் மிகவும் களைத்து நான் தூங்கினேன்.
தூங்கினா ஒரு பெரிய சொப்பனம், அந்த சொப்பனத்தில் ஒரு பெரிய பீரோ மாதிரி இருக்குது, உள்ள பெரிய பணமாக இருக்குது, 500 ரூபா கட்டுகளாக கிடக்குது. இவ்வளோ பணம் இருக்குதுன்னு ஆச்சரியமாக பார்க்குறேன். பணம் எடுக்கலாம்னு சொல்லி பார்த்தா பின்னால் ஒரு பெரிய பாம்பு போகிறது. அதை பிடிங்க அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க. அது பார்த்தா பின்னால் ஒரு ஓட்டமாக இருக்குது, அதிலோடி அது இப்போ தப்பி ஓடுது. பிரித்துக்குரியவர்களே, இதுபோல் ஒரு சொப்பனத்தை இதற்கு முன்பு நான் பார்த்ததில்லை. பணம் கட்டுகளாக கிடக்கிற இடத்துல ஒரு பாம்பு இருக்குது. எதுக்காக அப்படி ஒரு சொப்பனம் வரணும் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு சிந்தனை. வேறு எத்தனையோ சொப்பனங்கள் வந்திருக்கலாம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வர வேண்டும் என்று நான் சிந்தித்து பார்த்தேன். நான் வெகு நேரம் அதை யோசித்தேன். ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம்? நல்ல ஊழியத்தை செய்து நிறைவாக செய்து சந்தோஷமாய் திரும்பி வந்து படுத்திருக்கிறோம், ஏன் இப்படிப்பட்ட ஒரு சொப்பனம் வரணும்? அப்பொழுது நான் கண்டுபிடித்தேன், ஏராளமான பணங்களை கற்று தர வேண்டும், ஆசீர்வாதங்களை தர வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவர் காலங்களை நியமித்திருக்கிறார். ஆனால் அதை கொடுக்கக்கூடாது என்று சொல்லி சத்துருவானவன் சர்ப்பத்தோ ரோகத்தில் வந்து அவன் சாத்தானானவன் அதை கெடுத்து விட வேண்டும் என்று சொல்லி தடுப்பதை போராடுவதை நான் கண்டேன். இவனுக்கு பணம் கிடைக்கக்கூடாது, இவன் ஊழியம் வளர்ந்துடக்கூடாது, நல்லாயிடக்கூடாது, தடுக்கணும். பொருளாதாரத்தில் இவன் வளர்ந்துடக்கூடாது, இவன் எந்திரிச்சிடக்கூடாது, இந்த ஊழியம் எந்திரிச்சிடக்கூடாது, நிறைய நிறுவனங்கள் உண்டாகிவிடக் கூடாது என்று சொல்லி சர்ப்பம் போராடுவதை நான் கண்டேன். வெகு நேரம் உட்கார்ந்து நான் ஜோம் பண்ணிட்டு இருந்தேன், சர்ப்பத்தின் தலையை நசுக்குங்கப்பா. அப்பொழுதுதான் ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு வந்தார். இட் இஸ் ஃபினிஷ்ட். அது போராடிச்சு. இவ்வளவு காலம் நம்ம ஊழியத்துக்கு வர வேண்டிய அநேக ஆசீர்வாதங்களை இது தடை செய்தது. தேவன் தர வேண்டிய பொருளாதார ஆசீர்வாதங்களை பாம்பு உள்ளே படுத்துக்கொண்டு கெடுத்து நான் தரமாட்டேன்னு சொல்லி அது போராடியதுனால இப்பொழுது ஆண்டவர் சொல்ற, இட் இஸ் ஃபினிஷ்ட். நீ இருக்காத, பீரோக்குள்ள இருக்காத, கல்லாப்பட்டிகளை நீ இருக்காத, நான் அவனுக்கு கொடுக்க நினைக்கிற ஆசீர்வாதங்கள் தடுக்காத, இட் இஸ் ஃபினிஷ்ட். நீ பேரு பாம்பே, நீ போய்விடு. பாருங்கள், அது ஓடி போகும். சிலுவையிலே ஆண்டவர் விலைக்கிரயத்தை செலுத்தினார். என் பிள்ளைகள் பொருளாதாரத்தில் சுகமாக வாழ வேண்டும், அவருடைய பாத்திரங்கள் நிரம்பி வழிய வேண்டும், ஒவ்வொரு நாளும் எவ்வளவோ பணத்தை அவர்கள் மீதம் எடுக்க வேண்டும், அவருடைய அக்கௌண்ட்ல எப்பவும் பணம் ஓவர் ஃப்ளோவா இருக்கணும், அவங்க கடன் வாங்கக்கூடாது, அவங்க கஷ்டப்படக்கூடாது, கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் அவர் விரும்புகிறார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே பிரியம். இந்த நாள் மட்டும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை தடை செய்த அந்த வலு சர்ப்பம், அதை ஏதேன் தொட்டது வலு சர்ப்பம் இது நாள் வரைக்கும் உங்கள் பொருளாதாரத்துக்கு விரோதமாய் போராடியது, உங்கள் கையிலே பணம் தங்க முடியாதபடி போராடியது, நீங்கள் சந்தோஷமா இருந்துடக்கூடாது, தலை நிமிர்ந்து வாழ்ந்துடக்கூடாது என்று சொல்லி அது போராடியது. அதுல வெற்றியும் பெற்றது. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்ற, இட் இஸ் ஃபினிஷ்ட். நீ இருக்க முடியாது, நான் விலைக்கிரயத்தை செலுத்திட்டேன், இனி என் மகனை நான் ஆசீர்வதிப்பதையும் அவனுக்கு நான் பொருளாதார ஆசீர்வாதங்கள் கொடுப்பதையும் நீ தடை செய்ய முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றார். அப்பொழுது அந்த பாம்பு ஓடி போகிறது. நான் இந்த வசனத்தை பேச போகிறேன், முடிந்தது எனப்பட்ட வார்த்தையை வைத்து பேச போகிறேன் என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அப்பொழுதுதான் இந்த பாம்பை ஆண்டு சொப்பனத்தில் நேற்று தினத்தில் எனக்கு காண்பித்தார். இவ்வளவு நாள் அந்த பீரோக்குள்ள தான் இருந்தது, பணத்தை எடுத்து தடுத்து கொண்டே இருந்தது, விழுங்கி கொண்டே இருந்தது, இவனுக்கு கிடைத்து விடக்கூடாது என்று சொல்லி போராடியது. இப்பொழுது ஆண்டவரோ அதை அப்பாலை போச்சாத்தான், இட் இஸ் ஃபினிஷ்ட். நீ இருந்த காலம், நீ பீரோக்குள்ள, நீ கல்லாப்பட்டிக்குள்ள, நீ வீட்டுக்குள்ள, நீ சரீரத்துக்குள்ள இருந்த காலம் முடிஞ்சிருச்சு, நீ ஓடு என்று சொல்லி பாம்பை துரத்தி விடுகிறார். தேவனுடைய பிள்ளைகளோட இரவும் பகலும் யுத்தம் செய்வது வலு சர்ப்பம். தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வாதங்களை தடை செய்ய போராடுவது வலு சர்ப்பம். தேவனுடைய பிள்ளைகள் எழும்பி பிரகாசித்து விடக்கூடாது, அவர்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடக் கூடாது, தேவனுடைய பிள்ளைகள் அநேகருக்கு நன்மையை கொண்டு வருகிற பாத்திரங்களாய் மாறிவிடக் கூடாது என்று யுத்தம் செய்வது அது வலு சர்ப்பம். அந்த வலு சர்ப்பத்தை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, முடிந்தது, நீ ஓடு, இனி நீ கிட்ட வராது, என் பிள்ளைகள் பக்கத்தில் வராது, இனி உங்க ஃபைனான்ஸ் தொடாத, இனி நீ இஎம்ஐன்னு சொல்லி வட்டின்னு சொல்லி அவங்க பணத்தை நீ விழுங்காத, வீண் செலவுகளை கொண்டு வந்து பொல்லாத மனிதர்களை கொண்டு வந்து அவர்களுக்கு நான் கொடுத்திருக்கிற பணத்தை நீ தடுக்காத, அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை கெடுக்காத, நீ ஓடிப்போ. எந்த வலு சர்ப்பம் இந்த நாள் மட்டும் உங்களை தொடர்ந்து வந்ததோ, உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத போராட்டங்களையும் குழப்பங்களையும் சண்டைகளையும் தேவையில்லாத பொல்லாத மனிதர்களையும் கொண்டு வந்து உங்கள் ஆசீர்வாதங்களை கெடுத்ததோ, உங்களுக்கு வர வேண்டிய பணங்களையும் கோடிகளையும் கெடுத்ததோ, அந்த பாம்பை பார்த்து, அந்த வலு சர்ப்பத்தை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இட் இஸ் ஃபினிஷ்ட். அது முடிஞ்சிருச்சுப்பா, இனி என் பையன் கூட நீ போராடாத, இனி அவனுக்கு நான் கொடுக்க நினைக்கிறத நீ கெடுக்காத என்று சொல்லி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஒரு பெரிய அணை போட்டாங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய தண்ணீர்லாம் பாய்க்க முடியாது. எப்பொழுது மடை திறக்கப்படுகிறதோ, அணை திறக்கப்படுகிறதோ, அப்புறம் ஒரு தடையும் இல்லைங்க, தண்ணீர் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் அந்த மடையை திறக்கிறார், அந்த அணையை திறக்கின்றார், உங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். இந்த நாளிலிருந்து உங்கள் பொருளாதாரத்திலே நீங்கள் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை காண்பீர்கள். எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று போராடி உங்களுக்கு கிடைக்காமல் இருந்ததோ
அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒரு நிமிடத்தில் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் எல்லாம் முடிந்து போயிற்று என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த 6வது வார்த்தையாக முடிந்தது, இட் இஸ் ஃபினிஷ்டுங்கிறது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை. உங்களுடைய உடல் உபாதைகள் முடிந்தது. உங்களை பரியாசம் பண்ணுகிறாங்களே, அந்த பரியாசம் முடிந்தது. உங்களுக்கு விரோதமாக கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு போட்டு உங்களை அலக்களிக்கிறாங்களே, அது முடிந்தது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஃபைனான்ஸில் பொருளாதார தடைகள் தரித்திரம் முடிந்தது. இனி தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அளவில்லாமல் உங்களுக்கு உண்டாகும் என்கிற நல்ல செய்தியை நான் அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இந்த நாள் மட்டும் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் பட்டிருக்கலாம். நான் இந்த நாள் மட்டும் எவ்வளவோ கஷ்டங்களை பட்டுருக்கேங்க. தேவனுடைய ஊழியத்தை செய்யும்போது நெருக்கப்படுகிறேன். முக்கியமாக பொருளாதாரத்தில் பல நெருக்கங்கள். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இட் இஸ் ஃபினிஷ்ட், எல்லாம் முடிஞ்சிருச்சுப்பா, நீ கவலைப்படாத. ஆண்டவர் சொல்ல, நமக்காக ஒரு பெரிய விலைக்கரையை செலுத்தி சாத்தானுடைய கொடுக்களை உடைத்து போட்டார். இனி சாத்தான் உங்களுக்கு எடுக்க முடியாது. வரவேண்டிய பணங்களை தடுப்பதற்கான அதிகாரம் அவனுக்கு இல்லாமல் போயிடுச்சு. அவன் ஓடி போனான். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். எல்லாரும் கண்களை மூடுவீர்களா? அப்பா, நீர் சிலுவையிலே ரத்தம் சிந்தி 6 மணி நேரம் அசையாமல் தொங்கி இறுதியிலே அந்த வேலை வந்த பொழுது முடிந்தது என்று சொன்னீங்க ராஜா. எங்களுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு, நிச்சயமாக ஒரு முடிவு உண்டு. அந்த வேலை வந்தது. அந்த வேலை வந்ததுக்கு காரணம் எங்கள் கர்த்தர் எங்களுக்காக இவ்வளோ பெரிய பார சிலுவையை நீ தூக்கி சுமந்தீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இறைவா, எத்தனை பரியாசங்கள், எத்தனை வியாதிகள், எத்தனை பொருளாதார நெருக்கடிகள், தரித்திரங்கள் அப்பா, எல்லாம் முடிந்ததுனப்பட்ட ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி எங்களை சந்தோஷப்படுத்திருக்கிறீங்க தகப்பனே. ஆறுதலான ஒரு வார்த்தை, எங்களை உற்சாகப்படுத்துகிற வார்த்தை. அதற்காக நன்றி அப்பா. எங்கள் அப்பா, நீங்கள் ராஜா எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எங்களுக்காக நீங்கள் யாவற்றையும் செய்து முடிச்சிட்டீங்க. எல்லா புண்ணியத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டீங்க, எல்லா சுகத்தையும் சம்பாதிச்சு வச்சுட்டீங்க, எல்லா உலகப்புறமான ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சம்பாதிச்சு வச்சுட்டீங்க. அதற்காக நன்றி அப்பா, அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். எப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அவர்களுக்கு உதவி செய்யும். இனி அவர்களை பரியாசக்காரர்கள், பொல்லாத மனிதர்கள், பொல்லாத பிசாசில் இருக்க முடியாத பொடி அப்பாலை போ சாத்தானே என்று விரட்டி விடுங்க. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல், ஒவ்வொரு டாக்டர்கிட்டையும் போய் எவ்வளோ லட்சங்களை சம்பாதிச்சு வியாதி சகமாக மாட்டேங்குதே. ஐயோ, நாளுக்கு நாள் வியாதி ஸ்ட்ராங் ஆகுதே. சாப்பிட முடியலையே, தூங்க முடியலையே, நடக்க முடியலையே, பலகீனமாக இருக்கு. ஏன்னா முடிந்தது, அவ்வளோதான். இனி அந்த சாத்தா அந்த வியாதியை கொண்டு வர முடியாது. அவர் எழுந்து போன ஆண்டவர் பலனை பெற்று கண்டுகுட்டிகளைப் போல, ஆண்டவரை கொழுத்த காலங்களைப் போல வளர்வார்கள். அதற்காக ஸ்தோத்திரம். இனி ஹாஸ்பிட்டல் போகணுங்கிற அவசியம் இல்லை, இனி வெக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லைப்பா. அதை போலவே ஆண்டவரை தோத்திரம் ஐயா. எல்லாத்துக்கும் மேலே பொருளாதார ஆசீர்வாதம். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இரவும் பகலும் சத்துரு போராடி பீரோக்குள்ள இருந்து தகப்பனே எல்லா பணத்தையும் கொண்டு போனான். இனி அவன் அப்படி உள்ள வர முடியாது தகப்பனே. அவன் உள்ள வருவதற்கு வாசல் கிடையாது. என் கர்த்தர் அந்த பாம்பை நீர் அப்படி அப்பாலே போ சாத்தான் என்று விரட்டி போட்டீங்க. பொருளாதாரத்தில் ஆசீர்வாதத்தை கொண்டு வரீங்க. அதற்காக நன்றி அப்பா. கரம் தாங்கட்டும், இந்த வார்த்தையின்படி ஆகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். யாராவது பிள்ளைகள் வியாதிப்பட்டிருப்பார்கள், இப்பொழுதே இந்த வியாதி நீங்கட்டும். வேதனையோடு இருப்பார், அந்த வேதனை எப்பொழுதே மறையட்டும். பலகீனத்தோடு இருப்பார், அந்த பலகீனம் அப்படியே மறையட்டும். அவைகள் இந்த உறுப்புகள் செயல்பட மாட்டேங்குது, மூளை செயல்பட மாட்டேங்குது, முதுகு தண்டு செயல்பட மாட்டேங்குது, கை அசைக்க முடியல, கால் அசைக்க முடியல, அந்த அவயங்கள் இப்பொழுது செயல்படட்டும் இயேசுவின் நாமத்தில். மறுபடியும் வேலைக்கு செல்லட்டும், மறுபடியும் கார் பைக்கு ஓட்டட்டும், மறுபடியும் சந்தோஷமாக இருக்கட்டும், மறுபடியும் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறதுக்குரிய பலனை தாரும். சாப்பிட முடியாதவங்க நல்லா சாப்பிடட்டும், தூங்க முடியாத நன்கு தூங்கட்டும், ஓட முடியாதவங்க ஓடட்டும், நடக்க முடியாதவங்க நடக்கட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இப்பொழுது கூட தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்ன தேவையோடு இருந்தாலும் அந்த தேவைகளை சந்தையும், தரித்திரங்கள் நீங்கட்டும், குடும்பத்தில் சமாதானம் உண்டாகட்டும். பிள்ளைகள் நிமித்தமாய் சமாதானம் இல்லை, கணவன் மனைவி நிமித்தமாய் சமாதானம் இல்லை, பக்கத்து வீட்டுக்காரால் சமாதானம் இல்லை, வேலை பார்க்குற இடத்துல சமாதானம் இல்லை, ஊழியத்தில் சமாதானம் இல்லைன்னு சொல்கிறவர்களுக்கு சமாதான பிரபுவே சமாதானத்தை கொடுங்க. வாலிய பிள்ளைகள் போதை அடிமைத்தனம், இன்னும் எவ்வளோ அடிமைத்தனங்கள் இருக்கிறாங்க, அவங்கள விடுவீங்க. கண்களை திறந்துருளுங்க கர்த்தாவே. அதை போலவே ராஜாவே சோத்திரம் ஐயா. அது வயதான காலத்தில் இருக்கிறவங்க கீழே விழுந்து விடாதபடி 2 கைகளால் ஏந்தி கொள்ளுங்க. கோடை காலங்களில் நல்ல மழையை தாருங்க, இந்த ஹீட்டை தாங்க முடியல ஆண்டவரே. அந்த சூரியன் சுட்டரிக்காதபடி அவனை கெட்டி போடுவீராக ராஜா. நல்ல குளிர்காற்று கட்டளையிடுங்க, நல்ல ட்ரெஸ்லிங் கட்டளையிடுங்க. சந்தோஷமாக இந்த கோடை காலங்கள் போகட்டும், சம்மர் போகட்டும் ராஜா. அதை போலவே ஆண்டவரை சோத்திரம், பிள்ளைகள் எதிர்பார்க்குற காரியங்கள் நடக்கட்டும். எதுக்காக எந்த நல்ல காரியத்துக்கு காத்திருக்காங்களோ நடக்கட்டும். வேலை இல்லாதவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தாருங்க, வருமானம் இல்லாதவர்களுக்கு வருமானத்தை ஏற்படுத்தி தாருங்க.
நிரந்தரமான வருமானத்தை ஏற்படுத்தி கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் எனப்பட்ட வார்த்தை நிறைவேறட்டும். தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். மகிமைப்பட வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். அப்பா நீங்கள் அப்படியே செய்வீங்க. சோத்திரம். இப்போ உலகம் இருக்கிற நாடுகள், அத்தனை நாடுகள், இந்திய தாய் திருநாட்டை ஆசீர்வதி, அத்தனை மக்களையும் ஆசீர்வதி. அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்களையும் சர்ச்சஸையும் ஆசீர்வதி. ஆசிரியர் ராஜ்யபுலத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிற, நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற, ஜெபிக்கிற, தாங்குகிற நல்ல உள்ளங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோர்களிடத்தில் நிறைய எல்லா இடங்கள் இருக்குது, அழைத்து கொண்டு வாருங்க. இந்த கிருபை தாங்கட்டும். இயேசு மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த அந்யோன்யமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடும் இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா. God bless you. ஆமென். எனக்கு பங்காளரா, பாவிக்கு ரட்சகரா, இயேசு